வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் பே நவ் பே லேட்டர்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் சிம்பிள் பே நவ் பே லேட்டரை பத்தி நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கான ஒரு கிரெடிட் லிமிட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த 15 நாளைக்குள்ள நீங்க வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த 15 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம நீங்க வந்து உங்களோட பாரத் பில் பேமெண்ட் எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் எல்லாமே வந்து இது மூலமா ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பே இன் 3 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தின டீட்டெயில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பே நவ் பே லேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 14,250 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல வெறும் 1,500 ரூபாய் தான் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 14,250 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு யூசேஜ் சார்ஜஸ், ஒன் டைம் ஆக்டிவேஷன் சார்ஜஸ், டாக்குமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரூபீஸும் சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு பே நவ் பே லேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து கையில் கேஷ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், கரண்ட் பில் பே பண்ணுறது இல்லை வேற ஏதாவது பாரத் பில் பேமெண்ட் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஒரு பே நவ் பே லேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வட்டி இல்லாமல் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1/3 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. 1/3 அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ யூனி அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1/3 கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபியூச்சரை கொடுத்திருந்தாங்க. நீங்க வந்துட்டு அதுல ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்றீங்கன்னா அதை வந்து 3 ஸ்பிளிட் பண்ணி 3 பேமெண்டா நீங்க பே பண்ணிக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா. அதே ஒரு சேம் ஃபியூச்சரை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் பே நவ் பே லேட்டர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஸ் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கீழே பாட்டம்ல வந்து பாருங்க உங்களுக்கு நியூ இன்டர்ஃபேஸ்ல வந்துட்டு பே இன் 3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த பே இன் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இவங்க வந்து நிறைய பிராண்டோட கொலாபரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிராண்டோட டீடைல்லாம் இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பிராண்ட்ல நீங்க ஏதாவது ஷாப்பிங் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த பேமெண்ட்டை உங்களால மொத்தமா வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. 15 நாள்ல நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பேமெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே நம்ம வந்து 1/3 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பிளிட் பண்ணி நம்ம 3 தவணையா பே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தவணை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட ரேட்ல ஒரு பார்ட் 3ல ஒரு பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அடுத்த மீதி இருக்கிற 2 பார்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டேட் அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட், நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இஎம்ஐல ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ அந்த மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐல உங்களால இதுல வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து நிறைய பிராண்டோடைய கொலாபரேஷன் வந்து வச்சிருக்காங்க. போல்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டான் வாட்சஸ். ஸோ இது மாதிரி நிறைய மெயின் பிராண்டோடலாம் இவங்க டைப் வச்சிருக்காங்க. மைத்ராவிலலாம் கூட இருக்குது. நீங்க இதுல மொத்தமா ஏதாவது பல்க் ஆர்டர் வந்து பண்றீங்க, அதை மொத்தமா பேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஸோ 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1/3 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி 1/3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ₹1 கூட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம நீங்க ஒரு ப்ராடக்ட்டை இஎம்ஐல நோ காஸ்ட் இஎம்ஐலையும் கண்டிப்பா இதனால வாங்கிக்க முடியும். இதனால உங்களுக்கு மணி வந்து நிறையவே வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Black Friday அப்படிங்கிற ஒரு சேல் வந்து போயிட்டு இருக்குது. இந்த சேல்ல நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய டிஸ்கவுண்ட்ல வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்றேன் அப்படின்னா பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். எப்படி நம்ம வந்துட்டு
1/3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுல இருந்து நீங்கள் Zomato, ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது வரைக்கும் இதோட கிரெடிட் லிமிட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுல்லான ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஸோ இதில் கொடுத்துருக்க கிரெடிட் லிமிட்டை மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வரைக்கும் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமாக யூஸ் பண்ண முடியும். 1/3 ஆப்ஷனை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 3 EMI-யாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் சிம்பிள் ஆப்பில் இந்த ஒரு ஃபியூச்சரை செக் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.